மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கக்கூடிய அமாவாசை தான். ஸோ இந்த அமாவாசை வைகாசி மாதத்தினுடைய கடைசி நாளில் வருது. இந்த அமாவாசை வைகாசி அமாவாசை. நாள் மறுநாள் ஜூன் 15 பார்த்திங்கன்னா ஆவணி பிறக்குது. ஸோ இந்த அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் ஒரு நேர்கோட்டில் இருக்கிறது. அப்படிங்கும்போது நம்ம இப்போது நிறையா விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், எல் நினோ அப்படின்ற ஒரு இம்பேக்ட் உலக அளவில் இருக்குது. பெசிபிக் கடல் ரொம்ப சூடேறுது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கிரகங்களினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான். இந்த அமாவாசை, இந்த வைகாசி மாதத்தினுடைய அமாவாசையில் இது மாதிரி சில இந்த நிகழ்வுகள்லாம் வர்றது ஒரு சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி வரும். ஒரு அமாவாசை மாத கடைசியிலையும் மறுநாளே மாத பிறப்பு வர்றதும் அப்படிங்கிறது. நம்ம பித்ருக்களை அமாவாசையில் வணங்குவோம். அதே மாதிரி பித்ருக்களை மாத பிறப்புலையும் வணங்குவோம். இன்றைக்கி அமாவாசை பித்ருக்கு எல்லாம் பண்ணிவிட்டு மற்ற நாள் மாத பிறப்பு சூரியன் மாறுறார் இல்லையா, அதுவும் ஆனி மாதம் ரொம்ப விசேஷம். கேந்திரத்தில் சூரியன் போகிறதுனால. அதனால் இந்த வைகாசி மாத அமாவாசை ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்பில் தான் கிரகநிலைகள் அமைந்திருக்கு. அதனால் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்கும் பொழுது அதிகப்படியான ஒரு குழப்ப நிலை உலக அளவில் வரும். அதை நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த வார் பதற்றம் இப்போ விட இன்னும் ஜூலை மாதத்தில் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஆகஸ்ட் மாதத்தில் இன்னுமே கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ இந்த ஈரான், இஸ்ரேல், இந்த வார், யுஎஸ், இந்த வார் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு மன நிம்மதி குறையிற அளவுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். அதுவும் இப்போ சூரியன் கேந்திரத்துக்கு மாறின பிறகு இந்த அமாவாசையில் நாம் என்ன செய்யலாம்? கண்டிப்பாக உலக அமைதிக்காக நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா இந்த எல்னினோ எஃபெக்ட் இருக்கிறதுனால, பெசிபிக் கடலில் இந்த உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால பஞ்சம் ஏற்படும். நமக்கு அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய பொருளுக்கே கிடைக்காம போகலாம் அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் கூறுவது. அப்போ நம்ம கிரகநிலைகளில் சொல்லும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நமக்கு உலகத்திற்கே நேரம் நல்லா இல்லை. சூரியன் புரட்டாசி மாதம் எப்போ கேதுவை விட்டு வெளியில் வராரோ அப்போ தான் நமக்கே ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை இருக்கும். எல்லார் வீடுகள்லேயும் எடுத்து கேளுங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க, பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்காது, ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க. எப்போ தான் இது தீரும்னு தெரியலையே அப்படின்னு நம்மளே நமக்கு சமாதானம் சொல்லிக்கிறது தான். ஸோ எல்லாருமே அப்போது இந்த அமாவாசைக்கு எப்பொழுதுமே நாம் நமக்கு பரிகாரம் தேடுறோம் இல்லையா, உலக அமைதிக்காகவும் இந்த மாதிரியான ஒரு அதிகப்படியான உஷ்ணம் தாக்கல், இதனால் மனிதர்களினுடைய இறப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கத்தில் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஃபிலிப்பைன்ஸில் ஒரு பயங்கர எர்த்குவேக் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ எர்த்குவேக் வரக்கூடிய ஒரு இதுவே இல்லை. அப்போ இந்த உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால நமக்கு பூமியில் ஒரு பதற்ற நிலை ஏற்படுது. ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை அது ரொம்பவுமே பாதிச்சிருக்கு. இப்போ வரக்கூடிய இன்னும் ஒரு 15 நாள் இல்லைன்னா ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பகுதியான உலகத்தில் அதிகப்படியான ஒரு வெயில்னால் மனிதர்களினுடைய இழப்பு இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல அதிகப்படியான மழையினால் மனிதர்களினுடைய உயிரிழப்புகள் இருக்கும். இது எல்லாம் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. விஞ்ஞானிகள் சொல்கிறத விட நம்ம கிரகநிலைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த காலசர்ப்ப தோஷ நிலையில் சூரியனினுடைய இந்த மாற்றம் பெரிதளவுக்கு நமக்கு மக்களை அது தாக்கம் செய்யத்தான் செய்யும். அது உடல் அளவுலேயும் இருக்கும், மனதளவுலேயும் இருக்கும், பணத்துலேயுமே இருக்கும், ஃபினான்ஷியலாகவுமே இருக்கும். இந்த அமாவாசை ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை வருது. ஸோ இந்த அமாவாசையில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் உச்ச பலத்தோடு இருப்பார். அப்போ சூரியன் அவரோட சேர்ந்துருக்கிறார். சித்திரை மாதம் சூரியன் உச்சபலத்தோடு இருப்பார், சந்திரன் சேர்ந்திருப்பார். ஸோ இந்த எப்போவுமே சித்திரை அமாவாசையும் வைகாசி அமாவாசையும் இந்த சிறப்புகள் நிறைந்த ஒன்று. இந்த அமாவாசையில் நமக்கு பித்ருக்களினுடைய காரியங்கள் ஒரு பக்கம் பண்ணால் கூட கண்டிப்பாக நம்ம வாயில்லாத ஜீவராசிகள் இருக்காங்க இல்லையா, பசுமாடுகளுக்கு உணவளிக்கிறது, இல்லைன்னா நமக்கு புறாக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது, காகத்துக்கு உணவு கொடுக்கறது, அன்னதானம் பண்ணுறது,
உங்களால் என்ன முடிஞ்சதோ, நம்ம வந்து தெரு நாய்க்கள் வந்து நிறையா சாப்பிடாமல் இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்படுற சாப்பாட்டுக்கே இல்லாத தெரு நாய்க்கள் எத்தனையோ நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஜீவராசிகளுக்கு கண்டிப்பாக உணவளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பரிகாரம் ஒன்று. ரெண்டாவது, வஸ்திர தானம் வந்து செய்யலாம். ஸோ இந்த வஸ்திர தானம் வந்து முருகன் அடியார்கள், இல்லைன்னா வந்து சிவன் அடியார்கள், விஷ்ணு அடியார்கள், கோவில் வாசலில் நிறைய பேர் வந்து யாசகம் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பொழுதுமே நம்ம ஒரு பொருளுதவி கொடுப்போம். அப்படி இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் வஸ்திர தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ உங்களுக்கு எப்படி எங்கே போய் வஸ்திர தானம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அது உங்களுடைய விருப்பம்தான். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப வஸ்திர தானங்கள் பண்ணுங்கள். ஆலயங்களில் இருக்கக்கூடிய கோஷாலா, அங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு போயிட்டு கீரை வாங்கி கொடுக்கறதோ, இல்லை அவங்களுக்கு தீவனங்கள் வாங்கி கொடுக்கறதோ, தவிடு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களால் என்ன முடிஞ்சதோ பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் அமாவாசையில் நம்ம ஏன் இதெல்லாம் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை, அப்புறம் டக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, மற்ற நாளே நமக்கு வந்து மாசப்பிறப்பு வந்துடுறது, திங்கக்கிழமை அன்றைக்கி மாதம் பிறக்கிறது. அதனால் இந்த மாசப்பிறப்போடு சேர்ந்து அமாவாசை வரும்பொழுது பித்ருக்கள் வந்து அவ்வளோ ஏங்கிட்டு இருப்பாங்களாம். அவங்க எல்லாருமே நம்மளை தேடி வந்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அது. அதனால் நம்ம வீடுகளில் குழந்தை இல்லை கல்யாணங்கள் வரலை, இல்லை வந்து நிறையா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம இந்த பித்ருக்களுக்கெல்லாம் செய்யறச்சு மனசில் ஒரு பெரிய நிறைவு இருக்கும். ஸோ வீட்டில் நீங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் படையல் போடுவீங்க, அமாவாசைக்கு கோவிலில் போய் நம்ம சாமி கும்பிடுவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அன்னதானங்களும் வஸ்திர தானங்களும் இந்த அமாவாசைக்கு நம்ம பிரத்யேகமாக செய்யும் பொழுது நமக்கு அதற்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது நம்ம வீட்டுக்காக மட்டுமல்ல, நம்ம நாட்டுக்காகவும் நம்ம உலக மக்களுக்காகவும் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். பொதுவாக அமாவாசைகளில் நம்ம வந்து பித்ரு காரியங்கள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அன்னதானங்களும் பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி இந்த வைகாசி அமாவாசையில் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இருக்குது. குரு பகவானும் நமக்கு வந்து உச்சபலம் பெற்று இருக்கிறாரு. சந்திரன்லேருந்து 3வது இடத்தில் குரு வந்து இருக்கார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில், அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் நம்ம வந்து பலவிதமான குழப்பங்கள் மக்களிடையே இருக்குது. அதுக்காக குலதெய்வ வழிபாடுகள், பித்ரு வழிபாடு, அதே மாதிரி இந்த அன்னதானம், வஸ்திர தானம், இது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு புண்ணிய பலத்தை ஜாஸ்தி பண்ணோம். ஏன்னா வர இருக்கிற நாட்களில் நமக்கு இயற்கை சீற்றங்கள் நிறையா காத்திருக்கிறது. இது உலகத்தில் எந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு அழிவை கொடுக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது. அப்போது நம்ம இருக்கிற இடமாக இருக்கட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மளை சார்ந்தவர்கள் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷம், எல்லாருக்கும் இறைவனினுடைய அனுகிரகம் வரணும், நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் இந்த அமாவாசையில் நம்ம வைக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு வர இருக்கிற நாட்கள் உலக அளவில் பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும், இப்போ இருக்கக்கூடிய இந்த போர் ஒரு நல்ல சுமூகமாக, ஏன்னா ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதங்களுமே இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கிரகநிலைகள்லேயுமே உலக மக்களுக்கு அது நல்லா இல்லை. அதனால் உலகம் சமாதானமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நிச்சயமாக இந்த அமாவாசையில் நம்ம செய்யலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வைகாசி அமாவாசையை நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.